பிரியாணி கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். 25 ml ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு ப்ரௌனாக வர வரைக்கும் இதை வதக்கிக்கிறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, 6 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, புதினா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் இருந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா ரெடியானதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருந்துட்டு நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் தண்ணி அளந்து சேர்த்துக்கிறலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். உப்பு காரம் கரெக்டானு செக் பண்ணிக்கிறலாம். நான் இதுக்கு 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கிறலாம். இப்போ மூடி போட்டுடுறேன். அரிசி 3/4 பாகம் வெந்ததும் தோசைக்கல் ஹீட் பண்ணிவிட்டு தம் வச்சிடலாம். 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருந்தேன். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.